எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முடி வளர்ச்சி நின்றுச்சு, இல்லை ரொம்ப வருஷமாக உங்களுக்கு முடி வளரவே இல்லை, இளநரையும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை தொடர்ந்து ஒரு 10 days யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு பொருள் தான், அது வேம்பாலம் பட்டை. இது நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான். 100 கிராம் 40 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 100 கிராம்னால் உங்களுக்கு நிறைய பட்டை இருக்கும். நீங்கள் 1 இயருக்கு கூட அதை வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஏற்கனவே என்கிட்ட ஆயில் இருக்குது. ஸோ வீடியோக்காக நான் 50 ml மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 பட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 50 ml தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வேம்பாலம் பட்டை சேர்க்க போகிறோம். 50 mlக்கு 2 துண்டு பட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் பெரிய பட்டையாக இருக்கனால அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் நீங்கள் வெந்தயம், ஜடாமன்சி, வெட்டிவேர் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணலாம். விளக்கெண்ணையும் ஆட் பண்ணலாம். விளக்கெண்ணெய் நீங்கள் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. 4ல் 1 பங்கு விளக்கெண்ணெய் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பட் நான் இது எதுவுமே சேர்க்கலை. வெறும் தேங்காய் எண்ணெயில் வேம்பாலம் பட்டை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இது சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. உங்களுக்கு அது ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு அது ஒத்துக்காது, அதனால் நான் இது எதுவுமே சேர்க்கல. இப்போ இந்த எண்ணெயை ஒரு மூடி வச்சு மூடி நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடலாம். இந்த வேம்பாலம் பட்டை அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற ஊற நம்மளுக்கு அந்த எண்ணெயே நல்லா ரெட் கலரில் மாறிடும். இப்போ ஏன் அந்த பட்டை ஊறவும் லைட்டாக அந்த ரெட் கலர் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு மூடி வச்சு மூடி நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெயை ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் எப்படி ரெட் கலரில் இருக்குன்னு. இப்போ இந்த எண்ணெயை அந்த வேம்பாலம் பட்டையோடு சேர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னரில், நீங்கள் டெய்லி ஆயில் எதில் வச்சுப்பீங்களோ அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த பட்டையை தூக்கி போட வேண்டாம், அதையும் அந்த ஆயிலில் போட்டே ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆயிலை நம்ம டெய்லி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டெய்லி எண்ணெய் வைக்க மாட்டீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு நாள் நைட்டு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் எந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.